நீங்க எல்லாம் ஒரு லெவல்ல இருக்கீங்க. அப்புறம் ஒரு லெவல்ல இருக்கிறவங்க பேசினா எல்லாத்தையும் விளக்கும். நானும் போனேன். சரி சரி ஓகே. அவருக்கு பல கேள்விகள் அவரோட இல்ல சர்ஜனை பத்தி நம்ம வந்து பேசுறோம். நிறைய விஷயங்கள் அதாவது அவர் காலத்திலிருந்து இப்ப காலம் வரைக்கும் வந்து கொஞ்சம் அமைதியா இருந்தீங்கன்னா அவரை பத்தி கொஞ்சம் நம்ம பேசலாம், தெரிஞ்சுக்கலாம். அவரை பத்தி நாங்க வந்து என்ன முயற்சி பண்றோம் அப்படின்றத வந்து நம்ம சொல்ல போறோம். ஓகே 2024 முடிஞ்சுட்டு 25ல வந்து பிரதான விழாவுக்காக எல்லா ஏற்பாடும் நடந்துட்டு இருக்கு. 2025ல அவருக்கு வந்து அந்த அச்சீவ்மெண்ட் அவார்ட் கிடைக்காட்டி 2026ல அந்த முயற்சியை நாங்க வந்து கையெழுத்திருக்கோம். ஏன்னா அவர் வந்து நேற்று நீதினா அவர் நடனம் ஆடல, நடனம் கற்றுக் கொடுக்கல. அவர் வந்து ஒரு பெரிய குரூப்பே இருந்துச்சு. முதல் வந்து என்னது பூங்காவனம், அதுக்கப்புறம் வந்து அர்ஜுன் டான்சர்ஸ், அதுக்கப்புறம் வந்து புதிய மலர்கள், அதுக்கப்புறம் இப்ப வரைக்கும் அர்ஜுன் என்டர்டெய்னர்ஸ், இப்படி பல முகங்கள் வச்சு வந்து அவர் டான்ஸ் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. ஆமா சகலகலை நல்லா இப்ப சொல்ல முடியாது, சகலகலை வட்டிதான் சொல்லணும். சரியா? அது மட்டும் இல்ல, நிறைய பேரை வந்து அவர் வந்து முன்னோடியா கொண்டு கொடுத்திருக்காரு. அதாவது உனக்கு டான்ஸ் ஆட தெரியுமா, சரிவா என்னோட வந்து நடனம் ஆடு, உனக்கு வந்து நல்ல வாய்ப்புகள் கொடுக்குறேன். அதே மாதிரி என்ன நான் ஒரு நடிகை, நான் வந்து ஒரு நல்லா நடிக்கிறேன், நல்லா வந்து டான்ஸ் ஆடுறேன், ஏன் நீங்க வந்து கொஞ்சம் நல்லா சுறுசுறுப்பா பேசுறேன், எல்லாத்துக்கிட்டையும் வந்து பிரசன்ட் மைண்டா இருக்கிறேன், ஏன் எம்சி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி என்னை கேட்டவர்களே. அப்படி இருக்கும் போதே நான் சரி முயற்சி பண்ணி பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்ட பிறகுதான் நான் வந்து எம்சி ஆன மேடையில அந்த எல்லா புகழும் எனக்கு இவ்வளவு டைம் வந்து இடையில வந்து மைக்கு கட்டு போயிடும், சவுண்ட் சிஸ்டம் போயிடும். சுப்ராம நானும் ரொம்ப கஷ்டப்படுவோம். அவர் தான் என்னோட பார்ட்னர். ஒரு கேள்வி இருக்கு, சவுண்ட் சிஸ்டம் கெட்டு போயிருமே என்ன கேட்கறது? அது நீங்க சவுண்ட் சிஸ்டம் போடுறாரு. இந்த சீரியெல்லாம் போடும் போதெல்லாம் மாட்டிக்கும், பாட முடியாது, டான்சஸ் எல்லாம் ஆட முடியாது. இவர் உடனே மைக்கு தூக்கி என்னத்த பேசுறது,